தமிழ்ல ஃபேமஸான திரை விமர்சகரா வலம் வருபவர் ப்ளூ சட்டை மாறன். யாருடைய படமாக இருந்தாலும் கிழித்து தொங்கவிடும் அவருக்கு பலர் ரசிகர்களா இருந்துட்டு தான் வராங்க. பலர் விமர்சிக்கவும் செய்றாங்க. இருந்தாலும் தனது மனசுக்கு பட்டத திரை விமர்சனமா பேசிக் கொண்டிருக்காரு. அது மட்டுமின்றி ஆன்டி இண்டியன் என்ற படத்தையும் அவர் இயக்கினாரு. இந்த சூழல்ல ப்ளூ சட்டை மாறன் ரஜினிகாந்தையும் சிவாயையும் கலாய்ச்சிருக்காரு. அதாவது உலகமே இப்போது ஸ்மார்ட் போனுக்குள் அடங்கி இருக்கு. அதன் காரணமா பலர் யூடியூப் சேனல்களை ஆரம்பித்து பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அதில் ஒன்றுதான் திரைப்படங்களுக்கு விமர்சனம் எழுதுவது. 90களில் தொலைக்காட்சியில் வந்த சினிமா விமர்சனங்களை விடவும் தற்போது யூடியூப் சேனல் மூலம் வரும் விமர்சனங்களுக்கு மவுசு அதிகரிச்சிருச்சு. அதன் காரணமா பலரும் திரை விமர்சனங்களாக மாறியிருக்காங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் ப்ளூ சட்டை மாறன். மற்ற யூடியூப் திரை விமர்சனங்களை விடவும் இவர் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்வது அதிகம். அதற்கு காரணம் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் யாருடைய படமாக இருந்தாலும் கிண்டல் செய்து அந்த படத்தை ஒரு ஆக்கிடுவார். அதனால தான் ஆரம்பத்தில் அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. இருப்பினும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் மேல் விமர்சனமும் வைக்கப்பட்டது. அதற்கு காரணம் அவர் தனிநபர் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருவது தான் என்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. வலிமை படத்துக்கு கொடுத்த விமர்சனத்தால் அஜித்தை உருவகேலி செய்த அவர் விக்ரம் படத்தின் விமர்சனத்தால ஜாஃபரையும் உருவகேலி செய்தார். அதற்கு கடுமையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதற்கிடையே அக்டோபர் 10ஆம் தேதி ரஜினி நடித்திருக்கும் வேட்டையன் படமும் சூர்யா நடித்திருக்கும் கங்குவா படமும் வெளியாகவிருக்கு. இதனால எந்த படம் வெற்றியடையும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்திருக்கு. அதிலும் ரஜினியோட சூர்யா தைரியமா மோதுறாரே என்ற பேச்சுகளும் திரைத்துறையில எழ ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த படத்தை இயக்கிய சிவா தான் கங்குவா படத்தையும் இயக்குனர். காரணமா இந்த போட்டி மேலும் சுவாரஸ்யத்தை கிளப்பியிருக்கு. ஆனால் அண்ணாத்த படம் ரஜினிக்கு படுதோல்வியாக தான் கொடுத்தது. இதனால் சிவாவை அப்போதே பலரும் விமர்சனம் செஞ்சாங்க. இந்நிலையில் திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் ரஜினியையும் சிவாயையும் கலாய்ச்சிருக்காரு. அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஏன் தலைவரே என் படத்தோடு மோதுறீங்க என்று சிவா கேட்பது போலவும், அதற்கு கார்த்திக்கு சிறுத்தை, அஜித்துக்கு விஸ்வாசம், சூர்யாவுக்கு கங்குவா, எனக்கு மட்டும் அண்ணாத்தையா, உனக்கு வைக்கிற பெரிய ஆப்பா என்று ரஜினி பதில் கூறுவது போலவும் மீம் ஒன்றை பகிர்ந்திருக்காரு. இந்த மீமை ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சிறுத்தை சிவாவையும் மேலும் சூர்யாவையும் கிண்டல் பண்ணது ரொம்பவே கடும் விமர்சனமாக மாறியிருக்கு. ப்ளூ சட்டை மாறன், உன் வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக விமர்சனம் மட்டும் சொல்லிட்டு போ, இல்லை ஒரு ஆயிடுவ, உன்னை சும்மா விடமாட்டோன்னு ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க. தலைவரை இந்த மாதிரி அவமானப்படுத்துறத என்றைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். கண்டிப்பாக வேட்டையன் படம் வேற லெவலில் ஹிட் ஆகும். கங்குவா படமும் அவர் நல்லா ஓடணும் தான் நினைப்பார். அவர் என்றைக்கும் யாரோட படமும் கவுந்து கீழே வீந்துடணும்னு சொல்லிட்டு அவர் சத்தியமாக நினைக்க மாட்டாருன்னு ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ப்ளூ சட்டை மாறன் பண்ணது சரியா இல்லையா தப்பா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.